சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த சத்தியத்தை தியானிக்கிறேன் உட்கார்ந்து. அந்த சத்தியம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய வாயிலிருந்து வருது பாருங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து வரும்போது அது எனக்கு போஜனமாய் மாறுகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். சரீர சுகமில்லாதவர்கள் தொடர்ந்து வார்த்தை எடுத்து அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லிடுங்க. தொடர்ந்து அந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தேவனே அதை பேசுவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை என்று வரும்போது அது எப்படி உதவுது? ஒரு பட்டயம், ஒரு பெரிய கத்தி. அந்த கத்தியை எடுத்து அப்படியே எதிரியை தாக்க உதவுகிறது. சத்தியமா இருக்கும்போது என்ன பத்திரமா பிடிச்சிக்குது, கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறது, உதவுகிறது. ஆனா வார்த்தை எடுத்து நான் பேசும்போது நேரடியாக பிசாசை அடிக்கிறது. இப்ப நான் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல தான் உங்களுக்கு போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அங்கேருந்து வேற பகுதிக்கு போகிறேன். ஏன்னா அங்க இருக்கிற 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு சத்தியம் என்னும் அரைக்கச்சை எழுதியிருக்கிறது, பெல்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியம் என்னும் அரைக்கச்சை, அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த ரெண்டும் அந்த பகுதியில் இருக்கு இல்லையா? ஒன்னு தேவனுடைய வார்த்தை, அது ஒரு பட்டயம். இன்னொன்னு சத்தியம் என்பது பெல்ட். இந்த ரெண்டும் வேற பகுதியிலிருந்து இயேசு போதிச்சிருக்கிறார். சோ இயேசு போதித்த அந்த பகுதியிலிருந்து இதை பற்றி உங்களோட பேசுகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆகவே யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது இயேசு செய்த ஜெபம். இயேசு போதிச்சது இல்ல, இயேசு செய்த ஜெபம். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இப்படி இயேசு ஜெபித்திருக்கிறார். சோ இதுல இருந்து ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் எதை விளக்குறேனோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வார்த்தைனா என்ன, சத்தியம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னு வார்த்தை, சொல்லுவோமா வார்த்தை, இன்னொன்னு சத்தியம். இயேசுவை போய் பிலாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி இயேசுவை விசாரிக்கிறதுக்கு நியாய விசாரணையில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ பிலாத்து கேட்கிறாரு, சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, என்ன சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இயேசு சத்தியம் என்றால் என்னன்னு சொல்லி பிலாத்துக்கு பதில் சொல்லல. ஏன்னா பிலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் சத்தியம் என்றால் என்ன என்று இயேசு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். ஆகவே நீங்க கவனமா கேட்கும்படி நான் விரும்புகிறேன். கேட்கும் போதே மண்டைக்குள்ள இது போகக்கூடாதுங்கிற எண்ணத்தோட கேட்கக்கூடாது. கேட்கும் போதே இது வேணான்னு கேட்கக்கூடாது. கேட்கும் போது அதை ரிசீவ் பண்ணணும். எனக்கு இது வேணும்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனநிலைமையோட கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. 2 வார்த்தை இயேசு பேசுகிறார். வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. வார்த்தைனா தேவனுடைய வார்த்தை. சத்தியம் சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்ற நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேங்கிறாரு. அப்போ அந்த சத்தியம்னா என்ன அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசுக்கு எதிரான யுத்தத்தில் நமக்கு ஒரு ஆயுதம் இது, பெல்ட். சத்தியம் என்பது என்ன? பெல்ட். எதுக்கு பெல்ட்னா, இப்போ நான் பெல்ட் போட்டிருக்கேன், இல்லாட்டி உங்களை பார்த்து பேசுகிற கவனம் எனக்கு இருக்காது. என் பேண்ட் எப்படா உண்டு நான் அதே கவனிச்சிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? அப்போ சண்டை போடும் போது, யுத்தம் செய்யும் போது எதுக்கு பெல்ட் போட்டிருப்பாங்கன்னா எதிரின் மேலே தான் கவனம் இருக்கணுமே ஒழிய போட்டிருக்கிற உடை லூஸாக இருந்தாலோ கழண்டு விழுந்தாலோ யுத்தத்தை நம்ம கவனிக்க முடியாது. அப்போ சத்தியம் எதுக்கு உதவுது? முதல்ல இந்த பகுதியில் நாம் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படாமல், நம்முடைய கவனத்தை சிதறடிக்காமல் எதிரியை வீழ்த்துவதற்கு இந்த சத்தியம் உதவுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தை என்று வரும்போது அது எப்படி உதவுது? ஒரு பட்டயம், ஒரு பெரிய கத்தி. அந்த கத்தியை எடுத்து அப்படியே எதிரியை தாக்க உதவுகிறது. சத்தியமா இருக்கும்போது என்ன பத்திரமா பிடிச்சிக்குது, கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறது, உதவுகிறது. ஆனா வார்த்தை எடுத்து நான் பேசும்போது நேரடியாக பிசாசை அடிக்கிறது, அவனுக்கு தாக்குதலை உண்டாக்குகிறது. ஆகவே இந்த 2 ஆயுதங்களை குறித்து இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இயேசு மாற்றி சொல்லுவார். வார்த்தையை கொடுத்தேன் பாரு, நம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்குன்னு சொல்லுவார். அப்போ வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எதை வார்த்தை என்று சொல்கிறார், எதை சத்தியம் சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து நான் ஒவ்வொரு வசனமாக வேகமாக விளக்க விரும்புகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இயேசு சொல்றார், என்னுடைய வார்த்தையை கொடுத்தேங்கிறார். யாருக்கு? தன்னுடைய சீசர்களுக்கு. ஆனால் உலகம் அவர்களை பகைத்ததுங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு சொந்தமானது இல்லை.
ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு சொந்தமானது கிடையாது. இன்னும் சொல்ல போனா உலகம் தேவனுடைய வார்த்தையை விரோதிக்கிறது. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருந்துடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அதை உலகம் விரோதிக்கிறது. அப்படிதான் இங்க இருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உலகத்தின் வார்த்தை, அது உலகத்துக்குரியது இல்லை, அது கர்த்தருக்குரியது. ஆமென். சரி, இந்த இடத்துல உலகம் ஏன் இயேசு சொல்லுகிறார்? யார் எதை உலகம் என்று சொல்லுகிறார்? ஏன் உலகத்தார்? உலகம் இன்னொரு இடத்துல வேதம் சொல்வது, இந்த முழு உலகமும் பொல்லாங்கன் ஈவில் பிசாசின் கையில் இருக்கிறது, நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். இந்த வார்த்தையை உலகம் ஏன் எதிர்க்குதுன்னா, உலகம் பிசாசின் கையில் இருக்கிறதுனாலே அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கிறார்கள். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லணும்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். பிரசங்கம் பண்ணும்போது நான் வசனத்தை விதைக்கிறேன். அப்போ அந்த வசனத்தை ஒருத்தவங்க சரியா கேட்கலன்னா பிசாசு என்ன பண்றானா, கேட்ட உடனே அதை பொறுக்கி போடுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி வார்த்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு சொந்தமல்ல. உலகமும் உலகத்தின் மக்களும் பிசாசும் தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கிறார்கள். சரி பாஸ்டர், உலகம் நீங்க இயேசு எதை சொல்லுகிறார்? உலகம்னா என்ன, எதை உலகம்னு சொல்றார் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சத்தியம் என்னன்னு புரியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். 1 யோவான் 2:15-17 அங்கே யோவான் எழுதுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் என்ன உலகங்கிற விளக்கம் கொடுக்கிறார். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் இல்லை. உலகம் எதை சொல்றானா, உலகம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, உலகம் இச்சையின் அடிப்படையில் ஆப்ரேட் ஆகிறது. த வேர்ல்ட் இஸ் ஆப்ரேட்டிங் பை லஸ்ட். நான் பார்க்கறது எனக்கு வேணும், கண்களின் இச்சை. என் சரீரம் விரும்புறது எனக்கு வேணும், மாம்சத்தின் இச்சை. என்கிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு நான் பெருமையாய் வாழ விரும்புகிறேன். ஸோ பெருமை, இச்சை, இந்த 2 இதில் தான் உலகம் ஆப்ரேட் ஆகுது. சரி, தேவன் எப்படி ஆப்ரேட் ஆகிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். The difference between the world and God is, தேவன் இச்சையினால் ஆப்ரேட் ஆகிறவர் அல்ல, தேவன் அன்பினால் ஆப்ரேட் ஆகிறார். உலகம் இச்சையினால் ஆப்ரேட் ஆகிறது, நாமோ ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். என்னுடைய அன்பு தேவரகமான அன்பாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பு இச்சை கேட்டுதான அன்பாக இல்லாமல் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய உலகத்தில் எப்படின்னா, அவங்களுக்கு அது கிடைச்சதுன்னா அன்பு உண்டு, அவங்களுக்கு அது கிடைக்கலன்னா அன்பு கிடையாது. ஏன்னா கடைசி காலத்தில் எழுதியிருக்கிறது அன்பு தணிஞ்சு போகணும்னு எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் நானும் இந்த அன்பை காத்துக்கொள்ள இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம கூட பை மிஸ்டேக் தெரியாமல் அதில் போய் நம்ம தவறிடுவோம். உண்மையாக கடைசி வரைக்கும் ஒருத்தரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்போ உலகத்தார் அல்ல, நான் என்னுடைய மக்கள் உலகத்தில் உள்ளவங்க அல்லன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் உலகத்துக்குரியவர்கள் என்னோட. சரி, உலகத்தில் இருக்கிற காரை யூஸ் பண்ணக்கூடாது, உலகத்தில் இருக்கிற போல பைக் யூஸ் பண்ணக்கூடாது, உலகத்தில் போல ஒரு நல்ல உடை உடுத்தக்கூடாது, அப்படி இயேசு சொல்லலை. உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கிடையாது. அன்பு இருந்தாலும் அது சுயநலமான அன்பு, அது இச்சைக்குரியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் சுயநலம் இல்லாமல் இச்சை இல்லாமல் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்போ ஆண்டவர் இதன் அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். இப்போ உங்களுக்கு புரியும். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். நான் சொல்லுவேன், எத்தனை பேர் உலகத்தார் அல்ல? நாம் சொல்ல முடியுமா தைரியமா? உலகத்தார் அல்லன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அடுத்த வசனம், ஆகவே நீர் உலகத்தில் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஏசு என்ன ஜெபம் பண்றாரு? அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் என் பிள்ளைகள் இருக்கிறதுனால இங்க இருந்தா பிரச்சனை, சீக்கிரமா அவங்களை மேல கொண்டு போயிடுங்க நான் ஜெபம் பண்ணல, அவர்களை தீமையிலிருந்து நீங்க காப்பாற்றும்படி ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுகிறார். இன்னைக்கு நாமும் அதை ஜெபிக்கணும். இந்த தீமைங்கிறது என்ன தெரியுமா? இங்க நான் சொல்லுகிறேன் இச்சை. பொல்லாத உலகத்திலிருந்து சீக்கிரம் கிளம்பி போயிடும்னு நினைக்கணும். ஆனா இயேசு என்ன ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, பிதாவே, என் பிள்ளைகளை நீர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபம் பண்ணாமல் அதுக்கு பதிலா தீமையிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிறேன். அப்ப நீங்களும் நானும், இயேசுவே அப்படி ஜெபித்திருப்பாருன்னா நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தீமையோடைய ரூட் எது? எல்லா தீமைக்கும் ரூட்டா இருக்கிறது இச்சை. ஏன்னா உலகம் தங்களுடைய சுயநலத்தினாலும் இச்சையினாலும் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிற
இந்த உலகத்திலிருந்து தேவன் இந்த இச்சையிலிருந்து நம்மை காக்கும்படி நாம் ஜெபிக்க இந்த இடத்துல இயேசு ஜெபிக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக திருப்பி சொல்றார் பாருங்க, 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்பனா என்னுடைய பிள்ளைகள் இச்சையினால் வாழ்கிறவர்கள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய அன்பினால் வாழ்கிறவர்கள். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிப்பார்கள், என்னை நேசிக்கிறது போல மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி அந்த அன்பு நிமித்தம் அவர்கள் கிரியை நடப்பிப்பார்கள். சரியா? அடுத்த வசனம், இது ரொம்ப முக்கியம். இப்போதான் சத்தியத்தை பற்றி சொல்றார். இவ்வளவு நேரம் வார்த்தையை பற்றி சொன்னாரா? நம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தார். இங்கே கொஞ்சம் மாத்துறார் லாங்குவேஜை. இயேசு எப்படி மாத்துறாருன்னா 17ஆம் வசனத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்படி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வார்த்தைன்னு எழுதியிருக்கும், ஒரு இடத்துல வசனம்னு எழுதியிருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், வேர்டு, அவ்வளோதான். த வேர்ட், வார்த்தை. வசனம்னு வேற ஏதோ அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. உம்முடைய எப்படி சொல்ற, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வார்த்தையே சத்தியம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். சத்தியம்னா என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ வார்த்தை இயேசு சொல்றாருல, வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வசனங்கள், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தார். இந்த இடத்துல உபதேசம் போட்டார். இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு தான் இருக்கும். இஃப் யூ ஆர் கண்டினியூ இன் மை வேர்டு, என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மேகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். இப்போ வார்த்தையும் சத்தியத்தையும் இணைச்சு சொல்றார். அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும், இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. இப்படி சொல்லலாம். ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார்னா அந்த வார்த்தைக்குள்ள ஆவி இருக்குன்னு சொல்றாருல, ஸ்பிரிட் இருக்கு, லைஃப் இருக்கு. ஸோ என்ன பண்ணுது, இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் நிற்கும் போது, வார்த்தை கேட்டதோடு இல்லை, அவர் சொல்றார், என் உபதேசத்தில் என் வார்த்தை நிலைத்திருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த வார்த்தையே நீங்கள் தொடர்ந்து அதை தியானிச்சுட்டே இருக்கீங்க, அதை பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையை, அந்த ஆவி என்ன பண்ணுவார், அதை திறந்து அந்த வார்த்தையை உடைச்சி என்ன உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லுதோ அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துவார். அந்த அர்த்தம் தான் சத்தியமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துலேருந்து சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு எழுதியிருக்கும். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பானா யாரையும் கொல்லக்கூடாது, அவ்வளோதான். அது பேர் என்ன? வார்த்தை. அப்போ யூதர்கள் யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நினைப்பு என்ன, நான் யாரையும் கொலை செய்யலை, அதனால் நான் கடவுள் முன்னாடி ஓகேன்னு. இயேசு சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், காரணமே இல்லாமல் உன் சகோதரன் நீ கோச்சிக்கிட்டினாலே கொலை செய்ததுக்கு சமம். அவனை நீ மூடன், முட்டாள், ஒன்றுத்துக்கு நீ லாயக்கு இல்லாதவன் சொன்னாலே நீ நரகத்துக்கு போகிறதுக்கு பாத்திரவன் ஆயிருப்பாங்கிறார். இது சத்தியம். கொலை செய்யாதிருப்பாக மேலோட்டமான சொல்லப்பட்ட வார்த்தையை அதற்குள்ள இருக்கிற ஆவி வெளிப்படுத்தும் போது அவருடைய அர்த்தம் என்னன்னா, கொலை செய்கிறது பெரிய மேட்ரு இல்லை, அவனை காரணம் இல்லாமல் நீ கோச்சிக்கிட்டாலே அது கொலை செய்ததுக்கு சமம். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்போ வார்த்தை நம்ம இடத்துல இருக்கிறது, நேரடியான வார்த்தை நம்ம கிட்ட கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதை கொடுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரே, அவர் அந்த வார்த்தையை உடைச்சி அதை உங்களுக்கு அந்த பின்னணியில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லும் போது அது சத்தியமாக மாறுகிறது. இது ஃபுல்லாக வார்த்தை. இதை உட்காந்து நீங்கள் வாசிக்கும் போது அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, அதை என்னத்துக்கு அவர் சொன்னாரோ, எதுக்கு உங்களுக்கு சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்பது வார்த்தை. ஆனால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொன்னோடனே சுகம் சில வேலையில் வரமாட்டேங்குது. ஏன்னா வார்த்தையை கேட்டோம்லே சத்தியம் இன்னும் நமக்கு வரல. ஆனால் தொடர்ந்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு அந்த வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதுக்குள்ளேருந்து அந்த ஆவி நமக்குள்ளே வந்து நம்முடைய சரீரத்தை சுகமாக்குறது.
தரித்திரம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் சொல்லுது. தரித்திரம் உடனே போலன்னு பயந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அவர் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார் என்று சொல்லி தொடர்ந்து அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் ஜீவனும் நமக்கு ரீச் ஆகும் போது அது சத்தியமாய் மாறுகிறது. வெறும் வார்த்தை இருந்தால் போதாது, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற சத்தியம் நமக்கு பிரயோஜனப்படும் போது அது சத்தியமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து அந்த வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவேதான் சொல்றார், சத்தியம் என்னும் அரைக்கச்சையை நம்ம கட்டியிருக்கிறோம்னா நம்ம வெறும் வார்த்தை தெரிந்த கிறிஸ்தவர்கள் அல்ல, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்ற வெளிப்பாட்டை பெற்று நாம் உறுதியாக நிற்கிறோம். வெறும் வார்த்தையை வச்சுட்டு பிசாசுக்கு முன்னாடி உறுதியாக நிற்க முடியாது. இயேசுவே கேட்குறான், தேவகுமாரன் அவர்கிட்ட போய் சொல்கிறான், அவருக்கு பசிக்குது, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கி புசியும் என்று சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன்னு சொன்னோன்னே அவன் வார்த்தையை சொன்னான், இவர் சத்தியத்தை சொன்னார், அவனை ஜெயித்தார். அப்போ நான் சொல்லுகிறேன், சத்தியம் என்ன தெரியுமா? இன்னொரு சூப்பரான அர்த்தத்தை சொல்றேன், கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தத. சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அந்த சத்தியத்தை தியானிக்கிறேன் உட்கார்ந்து. அந்த சத்தியம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய வாயிலிருந்து வருது பாருங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து வரும்போது அது எனக்கு போஜனமாய் மாறுகிறது. ஏசுனார், மனுஷன் அப்பத்தினால அல்ல, அந்த வார்த்தை இங்கே எழுதியிருக்கிறதுனால அல்ல, அது தேவனுடைய வாயிலிருந்து எனக்கு வருதே வெளிப்பாட்டோட. ஏதோ கர்த்தர் என்கிட்ட ஒரு வித்தியாசமா பேசுறாரே, அந்த வார்த்தை சத்தியமாய் மாறி அதை நான் புசிக்கிறேன். அப்பொழுது எனக்கு அது பசியை மாற்றுகிறது. எந்த தேவை இருந்தாலும் அந்த தேவைக்கேற்ற வார்த்தையை எடுத்து, ஒரு உதாரணம் சொல்றேன், சரீர சுகமில்லாதவர்கள் தொடர்ந்து வார்த்தை எடுத்து அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லிடுங்க. தொடர்ந்து அந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தேவனே அதை பேசுவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதை ரேமோன்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் உள்ள இருதயத்தில். நீ சுகமானாய் மகனேன்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், ஒரு சுகம் உள்ள வரதை உங்களால் உணர முடியும். முழு நிச்சயமாக சொல்லுவீங்க, நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி. அது அந்த வார்த்தை தேவனுடைய வாய்க்கு போய், அல்ல தேவனுடைய மனுஷன் போல என்னை போன்றவருடைய வாயிலிருந்து உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் புசிக்க முடியும். அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இதுதான் சத்தியம். அப்போ இந்த சத்தியங்கிற பெல்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், பிசாசு இயேசுகிட்ட வந்து யுத்தம் பண்ணது போல உங்ககிட்ட வந்து நீ இப்படி நீ அப்படி ஆச்சா பூச்சான்னு பேசுவோம். நீங்க சொல்லணும், எய்த்து பேசணும், நீ வார்த்தையை சொல்லுகிறாய், நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது, நான் வார்த்தையை பேசுகிறவன் அல்ல, நான் சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்லி சத்தியத்தினால் நீங்க அதே இடத்துல நிற்கலாம். இயேசு நின்னார், 3 முறை பேசினான், 3 முறையும் ஜெயித்து இயேசு அங்கே நின்றார். எனக்கு வார்த்தை தெரியுங்க பத்தாதுங்க, சத்தியம் தெரியணும், வார்த்தையின் அர்த்தம் தெரியணும், வார்த்தையின் வெளிப்பாடு தெரியணும். நான் பிரசங்கம் என்பது என்ன, நான் எதை பேசி கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ. பிரசங்கிறது கர்த்தருடைய வாயிலிருந்து முதல்ல தேவன் எனக்கு சொல்லுவார். மோசே இருக்கிறாரு, மோசே மலை மேலே போறாரு, 40 நாள் கர்த்தரோட தங்கி இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் சொல்லணும்னா கர்த்தரை எழுதி கொடுக்குறாரு, இதெல்லாம் நீ போய் ஜனங்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் ஜனங்களுக்கு நீ போதிக்கணும். முதல்ல யார் சொன்னா? கர்த்தருடைய வாயிலிருந்து பெற்ற வார்த்தைகள், அதை கொண்டு வந்து மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கும் அதே தான், கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை தான் உங்களுக்கு சொல்ல முடியுமே ஒழிய, நானா ஒரு பிரசங்கம் பண்ணலாம், எனக்கு திறமை இருக்கு, ஒரு 3 வசனத்தை எடுக்கலாம், அங்கேருந்து பாருங்க, கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் அப்படி சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார், ஹல்லேலூயா முடிச்சு வீட்டுக்கு ஓடி போங்கன்னு அனுப்பி விட்டுடலாம். அது பிரசங்கம் அல்ல. எனக்கு பிரசங்கம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நான் இந்த ஐபேடையோ முன்னெல்லாம் எழுதுவேன், கையால் தான் எழுதுவேன், உட்காந்து பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நான் கீழே தான் உட்காருவேன். அது என்னுடைய பழக்கம். எனக்கு சேரில் உட்காந்தா பிரசங்கம் வராது, கீழே தான் உட்காந்து பைபிள் எடுத்துகிட்டு உட்காரும்போது தேவனிடத்திலிருந்து நான் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து எனக்கு வார்த்தைகள் கிடைக்கணும். அது வரைக்கும் எனக்கு அந்த பிரசங்கத்தில் திருப்தியே இருக்காது. நானும் எழுத ஆரம்பிப்பேன், அப்புறம் பார்ப்பேன் இது ஒன்றும் சரியா இல்லை, இது நம்ம எழுதணும்னா எனக்கு தெரிஞ்சிடும். 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன், ஐசக் நீ தான் எழுதிட்டு இருக்கேன். அந்த பேப்பர் என்ன பண்ணுவேன், கசக்கி தூக்கி போட்டுருவேன். கர்த்தர் பேசினாரா எனக்கு தெரியும், இதுதான் கர்த்தர் பேசுறாருன்னு எழுத ஆரம்பிப்பேன். இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடினால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் போது இதை நீங்கள் புசிக்க முடியும், இது உங்களுக்கு பலன் கொடுக்கும், இது உங்களை திருப்தியாக்கும். அதுதான் சத்தியம். ஆனால் வார்த்தை என்று வரும்போது என்ன செய்யும் தெரியுமா? அது இருபுறம் கற்குள்ள பட்டயம். வார்த்தையை பற்றி எப்படி சொல்லுது வேதம்? இருபுறம் கற்குள்ள பட்டயம்.
அதை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் நிற்கிறதுக்கு உதவுகிறது. வார்த்தை வந்து இருபுறம்ல கற்குள்ள பட்டயம் நேரடியாக பிசாசை குத்தும். அல்லேலூயா. அவனை வந்து காயப்படுத்துகிற மற்ற ஆயுதம்லாம் அவனை காயப்படுத்தாது. அதாவது நீங்கள் போட்டிருக்க ஹெல்மெட் அவனை காயப்படுத்தாது, பெல்ட் அவனை காயப்படுத்தாது, ஷூவால் ஓரளவு உதைக்கலாம், அது பெரிய காயத்தை உண்டு பண்ணாது. மார்க்கவசம் வந்து உங்களுக்கு தான் ப்ரொடெக்ஷன். அந்த கேடகம் சொன்ன போன வாரம், விசுவாசம் என் கேடகமும் உங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லாமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஆனால் இந்த ஒன்று இருக்கு பாருங்க, வார்த்தை பட்டயம் நேரடியாக எதிரியை போட்டு தாக்கிடும். நீங்கள் வார்த்தை எடுத்து பேசி பாருங்களேன். பெரிய வார்த்தையில் நேத்தி சனிக்கிழமை ஒரு டிப்ரெஷன் எனக்கு வரும், அது பேர் சாட்டர்டே டிப்ரெஷன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு ஒரு பயங்கர தாக்குதலை பிசாசு கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நேத்தி நான் ரொம்ப ஒன்றும் பெருசாக பேசலை. அதாவது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சாதாரண ஒரு வசனத்தை ஆண்டவருக்கு பேசினார். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சடக்கம். இது வந்து கேரக்டரை பற்றிய வசனம். நான் அந்த வசனத்தை மட்டும்தான் பேசினேன். சில வேளை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சில வசனம் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இல்லையா? லைக் இதோ பயப்படாதே நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தில் அவனை தாங்குவேனா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை. இது வந்து சாதாரணமான வசனம், நம்மளுடைய கேரக்டரை பற்றிய வசனம், ஆவியின் கனியை பற்றிய வசனம். நான் இதை மட்டும்தான் இது சொன்னேன், ஆவியின் கனின்னு சொல்லி கன்ஃபெஸ் பண்ணேன். பார்க்குறேன் திடீர்னு ஒரு பெரிய அமைதி, பெரிய விடுதலை. அந்த ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் என்னுடைய மனசை மாறிட்டு நல்லா உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் தயார் பண்ண ஆரம்பித்தேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது சில வார்த்தைகள் பார்த்தா காரசாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். கத்தி தான். அல்லேலூயா. எடுத்து சுற்றினாலும் கத்தி தான், அந்த இடத்துல இருந்தாலும் கத்தி தான். ஆனால் கத்தி தான், அது கூர்மையான ஆயுதம். நீங்கள் அப்படி இந்த மாதிரி வசனங்களெல்லாம் பேசலாம்னு நினைக்கக்கூடாது. எந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பேசினாலும் கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் உங்கள் சத்துருவை அது தாக்குகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? வசனம் பேசணும், சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு தான் ஒரு சிலருக்கு இந்த ஒரு வசனத்தையாவது பேசு, இந்த ஒரு வார்த்தையாவது சொல்லு. ஏன் தெரியுமா? அது மாற்றத்தை உண்டு பண்ணும். கர்த்தன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேங்கிற ஒரு வசனத்தையாவது சொல்லுங்கன்னு எதுக்கு சர்ச்சுக்கு சொல்றது? உங்க அட்லீஸ்ட் நல்லா இருப்பீங்கன்னு தான். எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? தினம் சொல்லணும், கர்த்தன் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி மரியாதை இருக்கோ இல்லையோ, அவருக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா அவர் வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அவர் வேறு வழியே இல்லை. நீங்கள் நல்லவங்களாம் கெட்டவங்களாம் பார்க்கறது இல்லை, அவருடைய வார்த்தையை சொல்லுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்குறார். ஏன்னா அது பவர்ஃபுல். இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு பேஸ் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. இதுவரைக்கும் நான் நிற்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய வார்த்தை. ஏன்னா நான் அப்படிப்பட்ட சபைக்கு போனேன், நல்ல சபைக்கு போனேன், வார்த்தையை பிரசங்கிக்கிற சபைக்கு போனேன், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்குற போதகர் இடத்துல போனேன். இன்னைக்கு நான் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கும் அதே விசுவாசத்தையும் வார்த்தையும் கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஏன்னா அதை மிஞ்சி உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் அதில் ஆவியும் ஜீவனும் இருக்கு, உள்ள உயிர் இருக்கு. அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் வரும். அந்த வசனம் உள்ள போச்சுன்னா அது ஜீவனை கொடுக்கும். எந்த பகுதியும் அது மாற்றும். எந்த பகுதியில் உங்களுக்கு பிரச்சனையோ அந்த பகுதிக்கு நேராக அந்த ஜீவனை நீங்கள் அனுப்பும்போது அந்த பகுதி உங்களை கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். பெஸ்ட் அதுதான். அதிகமாக பொருளாதாரத்துக்காக நான் நம்பினேன், நிச்சயமாக அதில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் நேற்று சொன்னார், ஏதாவது ஒரு பகுதியில் நீ நம்புறது பிரச்சனை இல்லை, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் என் வசனத்தை நீ நம்பு, என் வசனத்தை பேசு, அது உனக்கு அப்படியே செய்யும். எப்படி? அதாவது வானத்திலேருந்து மழை பெஞ்சுதுன்னா அது பூமியில் எப்படி காரியத்தை செய்தோ அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் அது சும்மா ரிட்டர்ன் போகாதான், அது எதை செய்யணுமோ நம்ம வாழ்க்கையில செய்து விட்டு தான் அது திரும்பும். ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க, டேஞ்சரான ஒரு வசனம் காட்டவா? உங்களுக்கு டேஞ்சர் இல்லை, மற்றவங்களுக்கு டேஞ்சர். சங்கீதம் 149 6 முதல் 9 வசனங்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும். இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? என்ன செய்யணுமா? எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். இதெல்லாம் நீ செய்யணும்னா ஒன்று செஞ்சா போதும்,
அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கைகளில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இது ஒரு சிலர் பாஸ்டருக்கு இல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. நீ பொல்லாதவர்களை பழி வாங்க வேண்டுமா? பொல்லாதவர்களை தண்டிக்கணுமா? அவர்களை கட்டணுமா? அவர்களுடைய காரியங்களை தடை பண்ணணுமா? உலகத்தில் போல இல்லை. நீ ஒன்று பண்ணு, கர்த்தரை வாயை வச்சு துதி, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கையில் இருபுறம் கற்குள்ள பட்டை இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை பேசிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்காக உன் சத்துருக்கள் பழி வாங்கப்படுவார்கள். அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போகும். கண்ணுக்கு புலப்படாத பிசாசு தான் நமக்கு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் பண்ண வேணாம். கர்த்தரை உட்காந்து ஒரு பாட்டு பாடி நல்லா காலையில் துதிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி அவரை துதிங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நான் எல்லாருக்குமே அறிக்கை புஸ்தகம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், உங்கள் தூக்கம் சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அது ஜெயத்தை கொடுக்கும். ஏன்னா நமக்கு விரோதி இருக்கிறான். இன்னொரு வசனம் காட்டுவா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 16. இது இயேசு சொல்லுகிறார். ஒரு சர்ச்சை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சர்ச்சை பார்த்து சொல்றாரு. ஒரு சர்ச்சை அப்படி இருந்துச்சு, அதை பார்த்து சொல்றாரு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். சொல்றார், நீ சில விஷயம் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். என்ன பட்டயமா? என்ன சொல்வார்? அப்போ வார்த்தையை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நமக்கு யுத்தம் வாயில் இருக்கு. எங்க இருக்கு? வாயில் இருக்கு. அதான் வாயை பத்திரமா பார்த்துக்கணும். சில வேலை சொன்னால் அது என்ன ஆகிடும், அப்படியே ஆகும். யோவான் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ நான் உலகம்னா என்னன்னு சொல்லிட்டேன். உலகங்கிறது இச்சையினால் ஆப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டேன் இல்லையா? இங்கே என்ன ஆண்டவர் சொல்றாரு? பரிசுத்தமாக்கும் அப்படின்னா இந்த சத்தியம் இருக்கு இல்லையா? இப்போ நான் சொன்னேன், வார்த்தையிலிருந்து வருகிற அந்த அர்த்தம், அந்த சத்தியத்தை கொண்டு நீர் என்ன பண்ணுங்க, அவர்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து விடுங்கள். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஏன் உலகத்தில் அனுப்பும் போது சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அனுப்ப சொல்லுகிறார்னா, இயேசு சொல்லுகிறார், நான் அடுத்து சொல்றாரு, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு பரிசுத்தமான தெய்வம். ஆனால் இந்த இடத்துல சொல்றாரு, நான் என்னை பரிசுத்தமாக்குங்கிறாரு. இந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அழகாக சொல்லிடுறேன். இப்போ சிம்பிளா அவர் சொல்றாரு, நீங்க என்னை உலகத்தில் அனுப்புனீங்க, நான் என்னை இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த உலகம் தேவனுடைய அன்பினால் ஆப்ரேட் ஆகலை, இது இச்சையினால் ஆப்ரேட் ஆகிற உலகம். இதிலிருந்து நான் என்னை பிரிச்சுக்கிட்டதுனால நான் சக்சஸாக இருந்தேன். சொல்றாரு, நான் எப்படி பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சேன்னா, இந்த உலகத்தோட நான் ஒத்து போயிடல. இந்த உலகம் என்னை வெறுத்துது, இந்த உலகம் என் வார்த்தையை பகைக்குது, இந்த உலகத்துக்கு என்னை பிடிக்கல. ஏன்னா இந்த உலகம் இச்சையினால் ஆப்ரேட் ஆகுது. நான் இச்சையினால் ஆப்ரேட் ஆகிற தேவகுமாரன்ல, அன்பினால் ஆப்ரேட் ஆகிற தேவகுமாரன். நான் அப்படி இந்த உலகத்திலேருந்து என்னை பிரிச்சுக்கிட்டதுனால நான் சக்சஸ்ஃபுல்லாக சிலுவைக்கு போய் என் வேலையை முடிச்சது போல இன்னைக்கு என் பிள்ளைகளாகிய உங்களை நான் உலகத்துக்குள்ள அனுப்புகிறேன். அப்போ நீங்களும் சக்சஸாக இருக்கணும்னா நீங்களும் உங்களை இந்த உலகத்திலேருந்து வேறு பிரிச்சுக்கணும். நான் எப்படி இந்த உலகத்திலேருந்து என்னை வேறு பிரிச்சுக்கிட்டனோ அப்படி நீங்களும் இந்த உலகத்திலேருந்து உங்களை வேறு பிரிச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் எனக்காக சக்சஸாக வாழ முடியும். இல்லாட்டி உங்கள் லைஃப் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த உலகத்தில் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழலாமே ஒழிய, நான் என்ன விதமான வாழ்க்கையை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேனோ, எனக்காக நீங்கள் சக்சஸாக செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் செய்ய முடியாது. உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி உங்களை தேவன் வேறு பிரிக்கணும்னு விரும்புகிறார்னா, சத்தியத்தை போதிக்கிறார், வார்த்தை அல்ல. வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது சத்தியம் அது உங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி சத்தியம் விடுதலையாக்குறது? உங்களுக்கு காரியங்கள் புரியும் போது நீங்களே இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தின் மக்களை விட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் வேறு பிரித்துக் கொள்கிறீர்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரித்துக் கொள்கிறீர்கள். அப்படி வேறு பிரித்துக் கொள்ளும் போது யூ வில் பி சக்சஸ்.